எந்த ஒரு பொருள் மேலேயும் அதிகமாக ஈடுபாடு வச்சுட்டோன்னா அதுக்காக எக்ஸ்ட்ரீம் லெவல் ஒர்க் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் என்னோட கார்டனிங். வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு செடி மரங்கள் ஒன்னொன்றுமே பார்த்து பார்த்து வச்சு வளர்த்துட்டு இருக்கிறேன். சில நேரத்தில் சில மரங்கள் வந்து பட்டும் போகும். பட்டு போனாலுமே அதே வெரைட்டி பிளான்ட் வாங்கி வச்சிடுவேன். எத்தனை வாட்டி பட்டு போனாலும் அத்தனை வாட்டி வந்து பிளான்ட் வாங்கி வச்சிருவேன். முன்னாடி ஆன்லைனில் வந்து இந்த டிராகன் செடி வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அதுக்கு பதிலாக அந்த முள்வேலி, இந்த வேலியிலலாம் வைக்கக்கூடிய அந்த கள்ளி செடியை வந்து அனுப்பி விட்டுருந்தாங்க. ஸோ அதை வந்து தூக்கி போட்டுட்டேன். அக்கா வந்து இந்த ரெட் டிராகன் அந்த கட்டிங் வந்து கொடுத்துருந்தா. அது நல்லா வளர்ந்து வந்து வால் கிட்ட வந்து போயிடுச்சு. ஸோ அதுக்காக ஒரு பந்தல் செட்டப் தான் போட்டுட்டு இருக்கிறேன். இந்த பப்பாளி மரம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, அது வந்து வளரவே செய்யாதுன்னு சொல்லிட்டு 1-2 பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது இப்போ நல்லா தழுவடிச்சு வளர ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. பந்தல் செட்டப் போடச்சுல வந்து ஒரு சைடு வந்து நல்லா ஈரமா இருந்துச்சு. குழி வந்து ஈஸியாக எடுத்துட்டேன். மற்ற சைடு வந்து ஈரம் இல்லாதனால என்னால் வந்து எடுக்க முடியல. பந்தல் போட்டதுமே வந்து ஃபியூச்சர் வீடியோஸ்லாம் அப்டேட் பண்ணுறேன். இந்த தூதுவலை அப்புறமா வந்து இந்த பிரண்டை எல்லாமே கொஞ்சம் நல்லா வளர்ந்துடுச்சு. அதெல்லாமே கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் கசாயத்துக்கும் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.